எல்லோருக்கும் வணக்கம். காட்டுக்குள்ள ஒருத்தர் நாய் துரத்துனா என்ன, நரி துரத்துனா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு அசட் கிளாஸ், கும்பா குட்டி அசட் கிளாஸ் இறங்கினாலும் சரி, அல்லது எந்த ஒரு நல்ல ஷேர் இறங்கினாலும் சரி, கெட்ட ஷேர் இறங்கினாலும் சரி, வாங்கி மேலே ஏற்றி விடுறதான் பார்க்குறாங்க. இந்த பிட்காயின் நம்ம ஒன்று பார்க்குறோமே, இந்த பிட்காயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் இதில் ஒன்றும் விஷயம் இல்லை, ஒரு கான்செப்டாக உள்ளே வந்தது $1000. அதுக்கப்புறம் அவன் என்னடான்னா ஒரு $60,000 மேலே போனான். அதுக்கப்புறம் இதில் கான்செப்ட் இல்லை, கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அனுமதிக்காதுன்னு சொல்லி இவனை மறுபடியும் $19,000 இறக்கி விட்டாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தோம்னா மறுபடியும் $50,000 வந்து டச் பண்ணிட்டான். அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டு கீழே இறங்குச்சுன்னா நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று கூட பாருங்க, நல்ல மார்க்கெட் நல்லா அருமையாக சரிஞ்சு வந்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு கோளாறு பிடிச்சவன் போல இன்னைக்கு மறுபடியும் 94 பாயிண்ட் ஏறிட்டான். ஸோ நான் எதிர்பார்க்கறது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை கூட இறங்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு முறையும் நம்மளை கீழே இறங்குற மாதிரி ஏமாற்றி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த ஒரு முறையாவது ஏமாற்றாமல் கீழே ஒரு 18,000 வருமா, 19,000 வருமா அப்படின்றதான். அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. இந்த சமயத்தில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த MSCI இண்டெக்ஸ் அப்படின்றதுல வந்து சில இன்க்ளூஷன்ஸ் பண்ணுறாங்க, சிலது வெயிட்டேஜ் மாற்றுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடிய அமெரிக்க அல்லது மற்றும் வேறு வித குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அடிஷன் பண்ணுற அல்லது வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கில் அதிகமாக வாங்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எஃப்ஐஸ்னுடைய டேட்டாவில் இன்னைக்கு பெரிய அளவில் தாக்கம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்களாம் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க, எங்களையெல்லாம் நினச்சி பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம போய் யாராவது கேட்போம். அந்த மாதிரி தான் இந்த விப்ரோ ஷேர் பண்ணி வச்சிருக்கான். சமீபத்தில் இவன் $380 சப்போர்ட் எடுத்து மேலே போனவன் $498 போயிட்டான். இனி மறுபடியும் 350, 250, $200 வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பானா அப்படின்றது தெரியல. வந்த பாதையை திரும்பி பார்த்து மறுபடியும் கீழே வருவானான்னு தெரியல. சப்போஸ் அப்படி கீழே வந்ததுன்னா மறுபடியும் 350, 380 வரும்போது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கீழே வாங்கினவங்களுக்கு என்ன நடக்கும் அடுத்த வருஷம் இந்நேரம் நம்ம பார்க்கும்பொழுது 700, 750 போனால் இந்த போன வருஷத்தில் விதைச்சி வச்சவங்க 2 வருஷம் கழிச்சு பணத்தை டபுள் பண்ணி வித்துட்டு ஓடி போயிடுவாங்க. நண்பர்கள், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அதானி டோட்டல் கேஸ் அப்படின்ற கம்பெனி பற்றி. அதானி டோட்டல் கேஸ் வந்து சமீபத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு $630 பிரேக் அவுட் ஆகிற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் பெருசாக டெக்னிக்கலி எந்த விதமான ஒரு பேட்டர்னுக்குன்னு இன்னும் அவன் உள்ளே வந்து உட்காரல. பட் இந்த சமயத்தில் வந்து என்ன ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இக்ரா அப்படின்றது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி. அவங்க வந்து இவங்க வெளியிடுற கடன் பத்திரங்கள்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு இவன் ஏதாவது இந்த $1000 ரேஞ்சில் ஒரு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஒரு 6 மாதமாக சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது ஒரு ரேஞ்ச் எடுத்து பிரேக் அவுட்டோ அல்லது பிரேக் டவுனோ ஏதோ ஒன்று ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு ஐபிஓவில் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு புது ஐபிஓ வைபர் ஸ்டீல் டியூப்ஸ் அப்படின்ற ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 15 பிப்ரவரி வரைக்கும் இதனுடைய டேட்ஸ் ஓப்பனாக இருக்கும். நண்பர்களே, பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஷேர் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுன்னா அது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதானியினுடைய பிஎல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்து அது கீழே இறக்கிடுவான். இப்போ கூட பாருங்க, பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா மேலே வந்தானுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனால அதை இறக்கி விடுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் சில நேரங்களில் வந்து வீழ்ச்சியை உருவாக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போகும். அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னா, ஜென்ரலாக ஃபண்டமெண்டல் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது இதனுடைய ஸ்டாக் பிஇ 92 இருக்கான். அதே கல்யாண் ஜுவல்லரியினுடைய ஸ்டாக் பிஇ அப்படின்றது பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெறும் 66 தான் இருக்கான். அப்போ இவனை விட அவன் சீப்பாக தான் இருக்கான். இவனுடைய ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு குவார்ட்டருக்கு 1000 கோடி 700 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே கல்யாண் ஜுவல்லரியினுடைய ப்ராஃபிட் அப்படின்றது பார்க்கும்பொழுது இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கான். முதல்ல நெகட்டிவ்ல இருந்து 60 கோடி 70 கோடின்னு ஆரம்பிச்சு இப்போ 180 கோடிக்கெல்லாம் வந்துட்டான். அப்போ அந்த கோணத்தில் பார்க்கும்போது டைட்டன் பண்ணக்கூடிய லாபம் வந்து இந்த கல்யாணம் ஒரு காலத்தில் வந்து பிடிக்கும் பொழுது $66 ஆல்ரெடி $350 வந்துட்டான். $350 நீ அடுத்தது $1000 லாங் டைமில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு. ஏங்க டைட்டன் அப்படி தானங்க வந்தான். டைட்டன் மட்டும் எப்படிங்க இருந்தான்? அவனும் ஒரு காலத்துலலாம் வெறும் $60 இருந்தவன் தான். இப்போ $3500 இருக்கான். அதுக்கு என்ன காரணம்? இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்க்கும்பொழுது 600 கோடியில் ஆரம்பிச்சவன் 3000 கோடிக்கு லாபம் பண்ணியிருக்கான். இந்த கல்யாண் ஜுவல்லரியும் 140 கோடிக்கு ஆரம்பிச்சவன் இப்போ 529 கோடிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு இதை வந்து மீட் பண்ணுறானோ அப்போ இவனும் $3000 வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். நண்பர்களே, பீச் குதிரை எப்படி பாதி தூரம் ஓடிட்டு மறுபடியும் தன்னை போல ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும், அது மாதிரி தான் இந்த டபுள் பாட்டமில் இருக்கக்கூடிய ஷேர்கள். இங்கே பாருங்க, இந்த பிரின்ஸ் பைப் ஃபிட்டிங்ஸ் ஒரு ஷேர் ஒன்று பார்க்குறோம். இதுக்கு முன்னாடியே இவன் என்ன பண்ணானாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு குறிப்பிட்ட பாட்டம் அப்படின்றது எடுக்கும் பொழுது
ஏறக்கூடிய வேலையும் பண்ணியிருக்கான். இது மாதிரி இவன் 2 தடவை பண்ணிட்டான். அப்போ இந்த பீச் குதிரை மறுபடியும் அதனுடைய பழக்கப்பட்ட இடத்துக்கு போகணும் அப்படின்னு விதியில் எழுதப்பட்டிருந்தால் 610 ரூபாயில் நம்ம பார்க்குறோம். இன்னொரு 2 மாதம் கழிச்சு ஒரு 775 ரூபா இருந்துச்சுன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அவலான் டெக்னாலஜிஸ் இவனை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் அவுட்டில் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 495 ரூபாயில் ஒரு காலத்தில் பார்த்தோம். மேலே 574 ரூபா வரைக்கும் போன அந்த பீச் குதிரை மறுபடியும் கீழே வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த லெவலில் மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுங்களேன் 424. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவனும் ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்க்கும்போது அவனுடைய பழைய உச்சமான 575 ரூபாய் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய கண் பார்வையில் பட்ட 2 நல்ல ஷேர் ஓரளவுக்கு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த பிரின்ஸ் பைப்னு ஒரு ஷேர், அதே மாதிரி இன்னொரு ஷேர் வந்து அவலான் டெக்னாலஜி அப்படின்ற ஷேர். நம்ம வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நிறைய அனலிஸ்டனுடைய வாழ்க்கையில இந்த மெட்ரோபாலிஸ் போய் இடையில போய் கிராஸ் பண்ணுவான் போல, ஆனால் ரிசல்ட் பெருசாக இல்லை. இன்னைக்கு நம்ம மீடியாக்களில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற ஷேர் ஷார்ட் டைமில் ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அதில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஏறினாலும் சரி தான் இறங்கினாலும் சரி தான் இப்போ ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது இந்த மெட்ரோபாலிஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நண்பர்களே, அப்பளையா தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத சாப்பாட்டை கூட வீட்டம்மா செஞ்சாங்கன்னா நம்ம சாப்பிட்டு ஆஹா ஓஹோ அப்படிங்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த பிட்காயின்லாம் பார்த்தீங்களா, அதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அவன் $60,000 கீழே 20,000 போயிட்டு மறுபடியும் 50,000 வர்றான். அப்போ நம்மளும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஷேர்கள் வந்து இந்த வீழ்ச்சி அடையும் பொழுது அதை மறுபடியும் பிடிச்சி மேலே ஏறுவானா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ சமீபத்தில் நல்ல அருமையான பங்குகள் அப்படின்ற லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும் பொழுது HDFC பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு 20% பக்கம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறான் சமீபத்திய ஹை ரேட்லேருந்து. அதே மாதிரி சுமாரான கம்பெனிகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டாலும் சரி, போரோசில் ரெனேபிள் அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னாலும் என்ன பண்ணுறான், அவனு வந்து சமீபத்தில் 674 ரூபா போனவன் டபக்குன்னு 524 ரூபா வந்தான். ஸோ ஒருவேளை அவன் இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தானாக்கா மறுபடியும் ஒரு 636 அல்லது 610 வந்துட்டு போவான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி தான் நம்பிக்கையாக ஏதாவது ஒரு ஷேர் கிடைக்குமா? ஆமாங்க, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு உள்ளே வர்றோம். அப்போ ஏதாவது ஒரு ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எந்த வகையான ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பங்குகள் அல்லது சுமாரான பங்குகள் நல்ல லோ ரேட்டில் வந்து உழுகும் போது என்ட்ரி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஹலோ ட்ரிங்க் ஜஸ்ட் டயல் டேஞ்சர் பாய் எங்கப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் டயல் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஹலோ நான் இங்கே தான் இருக்கேன் எங்கேயும் போகல அப்படின்ற மாதிரி இவனை நம்ம ஒரு காலத்தில் இங்கே பார்த்தோம். 757 ரூபாயில் பிரேக் அவுட் ஆகுதுன்னு டிசம்பர் மாதத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் 943 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவனுடைய ட்ரெண்ட் என்பது இப்போ ஏறுமுகமாகி விட்டது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். அப்போ என்ன ஆகும், கடைசிக்கு இவன் பழையபடி ஒரு 930 915 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஜஸ்ட் டயல் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கலி இப்போதைக்கு அவனுடைய ட்ரெண்ட் இறங்கிட்டு இருந்த ட்ரெண்ட் ஏறுமுகமாய் சந்தோஷத்தை கொடுத்துருக்கா. இந்த GMR இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். இவனை கூட நம்ம சமீபத்தில் பேசிட்டு இருந்தோம். 75 ரூபா சமயத்துலேயும் நினைக்கிறேன். இவன் ஒரு 100 ரூபா வரக்கூடிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ 100 ரூபாய் போய் தொடர்க்கு கொஞ்சம் தகுதியை தன்னைத்தானே காமிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் 2-3 மாதத்துக்குள்ள 100 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். HEG அப்படின்ற ஒரு ஷேர் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதனுடைய ரிசல்ட் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஷேரினுடைய ட்ரெண்டிங் கிளியினுடைய ரிசல்ட்டை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற என்னுடைய கருத்து. இந்த ராஜேஷ் எக்ஸ்போ அப்படின்ற ஷேரினுடைய ரிசல்ட் எப்போ வருது அப்படின்றது தெரியல, மேபி நாளைக்கு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த சமயத்தில் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருந்தால் நான் ஒரு 20-30% எல்லாம் திரும்பி ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா நான் இந்த ராஜேஷ் எக்ஸ்போ பார்க்குறேன். ஸோ HEG போன்ற ஷேர்களுடைய ரிசல்ட் எதை குறிக்குது அப்படின்னா 5% இறக்கி விட்டுருக்கான். அது மாதிரி இந்த ராஜேஷ் எக்ஸ்போ வந்து ஒரு 20% இறக்கி விட போகிறானா இல்லை ஒரு 30% ஏற்றி விட போகிறானா அப்படின்ற ரிசல்ட்டு பொறுத்து தான் நாளைக்கு இதனுடைய ரிசல்ட் வருது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் தான். அதே மாதிரி முக்கியமான ரிசல்ட்ஸ் இன்னைக்கு என்னென்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது BHEL, தீபக் நைட்ரேட் இது போன்ற ஷேர்கள் வந்து ரிசல்ட் வரும்போது நல்லா பெரிய லெவலில் ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஷேர்கள் ப்ளஸ் ரிசல்ட்டுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணக்கூடிய ஷேர்கள். நண்பர்களே, நான் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி ஏதாவது மூவ்மெண்ட் காட்டுவானா, ஒரு மாதிரி வெட்டிச்சு ஒன்றா மேலேயோ கீழேயோ நல்லா ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வால்டிலிட்டி ஷேர் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து எனக்கு சில ஷேர்கள் வந்து ஒரு மாதிரி ஓகே இவனுங்களாம் ஒரு வேளை வால்டிலிட்டி காட்டுவானுங்களோ அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த PRM ஜான்சன் அப்படின்ற ஷேர் நான் வந்து பார்த்துட்டு இருக்கீல, இவன் இடையில எதுக்கு ஏறினா எதுக்கு இறங்கினானே தெரில. பட் இவன் இப்போ இருக்கக்கூடிய இடம் சப்போர்ட். ஒருவேளை இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே திரும்பி ஏறினான்னா இந்த PRSM ஜான்சன் அப்படின்றது மேபி ஷார்ட் டைமில் கொஞ்சம் வால்டிலிட்டி காட்டலாம், இல்லைன்னா இறங்கி தான் போகட்டும் என்னப்ப. அதே மாதிரி இந்த வெல்ஸ்பன் லைவ் அப்படின்ற ஷேர்னுடைய சமீபத்தினுடைய ட்ரெண்டை பார்த்துட்டு இருக்கும் பொழுது மேபி இங்கிருந்து ஏறினானாக்கா அவனை பழையபடி ஒரு 155 ஒரு 160 அப்படின்னு இன்னைக்கோ நாளைக்கோ வந்தால் சந்தோஷம். அதே மாதிரி இந்த பேங்க் பரோடா அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு ஏறுமுகமாக இருக்கக்கூடிய பங்கு.
அப்படி அந்த ஏறுமுகமாக இருக்கக்கூடிய பங்கு திடீர்னு என்ன நினைச்சானோ டொபக்கனை வந்து கீழே விழுந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பில்டப் காட்டுறான். ஸோ அவன் இங்கிருந்து ஏறினாலும் சரிதான், மறுபடியும் இங்கே ஒரு 250 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஏறினாலும் சரிதான், இன்னைக்கு நாளைக்குள்ள மறுபடியும் ஒரு 270 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாஸ்டாக் அப்படின்ற ஷேர்ல வந்து மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ ஒரு இடம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான் 1749 ரூபாயில. அவன் மோஸ்ட்லி அப்படி சப்போர்ட் எடுத்து டிசம்பர் 2023 இந்த ஹை வருவான்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அவனுடைய பழைய செப்டம்பர் மந்த் ஹை. ஆனா அவன் வந்து சேர்ந்தது ஜனவரியில தான் வந்து சேர்ந்திருக்கான். சரி பரவாயில்ல, ஜனவரியில வந்து சேர்ந்துட்டு மறுபடியும் கீழே விழுந்துட்டான். இப்ப நேத்தும் இன்னைக்கும் கொஞ்சம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அவனுடைய பழைய ஹை வந்து தொட்டா ரொம்ப சந்தோஷம் தான் 2464 ரூபாய்க்கு. அச்சோ, இன்னைக்கு துன்பத்துல பெரிய துன்பம் எந்த துன்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிண்டால்கோ ஷேர் துன்பம் தான். 13% இறங்கியிருக்கான், பயந்துட்டான். இதனுடைய ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இன்னைக்கு அவனுடைய ரிசல்ட் வரப்போகுது, என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பயத்தில் 13% இறக்கி விட்டுருக்கானுங்க. நீங்கள் நினைக்கலாம் சரி 13%, பொதுவாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸில் இறங்குச்சுன்னா 2-3 நாள் தானே இறங்குவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டு தான், 2-3 நாள் ஏதாவது ஒரு 20% இறங்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 30 நாள் டெய்லி ஒவ்வொரு பர்சன்டேஜ் இறங்கினான்னு வச்சுங்க. அப்போ இதில் ஒரு 30%, அதில் ஒரு 10-20%னா அப்புறம் 50% ஒரே மாதத்தில் கும்பாயிடும் இல்லையா? அப்படி ஆகும்பொழுது நம்மளுக்கு ஜாலி தான், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த 3 வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே ஒரு முறை 350 ரூபா வந்துட்டு ஒரே வருஷத்தில் 600 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டான். ஸோ இவனை நம்ம கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு இருக்கணும். தெய்வத்தினால டபக்குன்னு ஒரு 350 ரூபா வந்தான்னு வச்சுங்க, மேபி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். கிடையாது கிடையாது, துன்பத்தில் பெரிய துன்பம் ஹிண்டால்கோ கிடையாது, நான் இருக்கேன், எனக்கு விடிவுகாலமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த பேடிஎம் ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு 7% இறங்கியிருக்கான். இந்த சமயத்தில் தாங்க நம்ம பெரியவங்களை எல்லாம் நம்மளுடைய முன்னோர்களை நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் பழம் தின்னு கொட்டை போட்ட நம்மளுடைய வாரன் பஃபெட் என்ன பண்ணார், ஆனால் போங்க அப்படின்ட்டு கிடைச்ச பணம் இருந்தால் போதுன்னு சொல்லி வித்துவிட்டு போயிட்டார். அவர் வித்துவிட்டு போனதுக்கப்புறம் தான் இந்த ஷேரினுடைய சரிவு அப்படின்றது இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சது, ஆல்மோஸ்ட் 800 ரூபா ரேஞ்சில். இப்போ அவர் வந்து ஒரு உதாரணத்துக்கு பேசுவோமே, அதெல்லாம் பல கோடிகள், ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வித்துவிட்டு போயிருப்பாருன்னு வச்சுங்க. இன்னைக்கு போய் அவர் வித்துருந்தாருனாக்கா இப்போ வெறும் 5 கோடி தான் கிடைக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ரேட்டில் எஸ்கேப் ஆகிருக்காரு பார்த்தீங்களா? இதுக்கு மேலே அது டுபாக்கூர் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் எடுத்த கால்குலேஷன் கரெக்டாக நடந்திருக்கு. இதுக்கு தான் பெரியவங்க வந்து உண்மையிலேயே பெரிய ஆளுக அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.